நீங்கள் செழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டியது தேவனுடைய சித்தம். இயேசு கிறிஸ்து ஒன்றும் செழிப்புக்கு எதிரானவர் அல்ல. ஆமென். நீங்கள் ஐஸ்வர்யவானாய் வாழ வேண்டியது தேவனுடைய சித்தம். அப்படின்னா எதை நான் சொல்றேன்னா பாருங்க, மத்தேயு 27:57 எடுத்து வாசிச்சீங்கன்னா, பிலாத்துவின் இடத்தில் போய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கேட்டான். சரீரத்தை கொடுக்கும்படிக்கு பிலாத்து கட்டளையிட்டான். யார் கேட்டாங்க? அதுக்கு முந்தின வருஷம் வாசிச்சீங்கன்னா தெரியும். சாயங்காலம் ஆன போது இயேசுவுக்கு சீசன் அண்டர்லைன் தி வேர்ட் ஐஸ்வர்யவானுமா இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தாயா என்னும் ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து சரீரத்தை கேட்டான். ஓகே பிரதர், ஓகே சிஸ்டர். இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானும் அரிமத்தாயா ஊரும் வேற என்னங்க யோசேப்பு பேர் கொண்ட. அடுத்து மார்க்கு 14:43 வாசிச்சீங்கன்னா, நீதியும் உத்தமமும் நீதிமானும் கனம் பொருந்திய ஆலோசனைக்கார் அப்படின்னு என்ன சொல்லப்படுகிறது வேதம்? நீங்கள் ஐஸ்வர்யவானா இருக்கும் போது அதற்கு பின்வரும் ஆசீர்வாதங்கள் என்ன, அதற்கு பின்வரும் குணநலன்கள் என்ன? நான் சொல்றேன், ஒருவேளை அந்த யோசேப்பு தரித்திரனா இருந்தாருன்னு வைங்க, பிலாத்து பாடியை கொடுத்திருப்பாரா? யாரா சொல்லுங்க? கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு தேவையான பொருளாதாரம் அவர்கிட்ட இல்ல, குறிப்பாக பணம் அவர்கிட்ட இல்ல. தரித்திரங்கிட்ட உன்ட்ட கொடுத்தா இந்த பாடி எங்கடா போடுவேன்? ஆனா ஐஸ்வர்யவான் இயேசுவுக்கு சீசனும் அரிமத்தாயா ஊரானும் கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் உத்தமனும் நீதிமானும் யூதருடைய செய்கைகளுக்கும் கிரியைகளுக்கும் சம்மதியாதவனும் என்று அவன் பேர் பின்னாக ஒரு பேர் பேசப்படுகிறது, அவன் புகழ் பேசப்படுகிறது. அப்படின்னா தரித்திரன்ட்ட போய் யாராவது ஒரு ஆலோசனை கேட்க முடியுமா? இந்த ஏழை ரோட்ல வர தரித்திரம் இருக்கான் ஓரமா, அவன்கிட்ட போய் ஹலோ நான் பெரிய ஆளா இருக்கு, ஏதாவது ஐடியா சொல்லுங்க, என் பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க, ஹலோ இருக்கீங்களா, நான் உங்களதான் கேட்கிறேன், கேட்க முடியுமா? ஆனா ஐஸ்வர்யவான் இடத்தில், இந்த ஏரியால ஒரு பெரிய ஆள் இடத்தில் நம்ம போய் என்ன கேட்கலாங்க? ஐடியா கேட்கலாம். ஹலோ நீங்க எப்படி பெரிய ஆளா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க பிசினஸ் மேக்னட்டா இருக்கிறீங்க எப்படிங்க, அதாவது இல்ல. ஆனா ஏழை குடியானவன் இடத்துல அதை செய்ய முடியாது, அதை பண்ண முடியாது, அவன் ஐடியாஸ் கேட்க முடியாது. அதனாலதான் கனம் பொருந்திய மனுஷன் ஆலோசனைக்காரன். நான் சொல்றேன் இல்லையா, குடியான இடத்துல ஆலோசனை கேட்க முடியாது, கனம் பொருந்தியவனா இருக்க முடியாது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலேதான் வருகிறது. இந்த ஐஸ்வர்யம் கனமும் எங்க இருந்ததுங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அந்த ஐஸ்வர்யம் தான் நமக்கு ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யத்தை நிரப்பும் போது கனம் உண்டாகுது. அந்த கனத்தினாலதான் உங்கள்கிட்ட சில ஆலோசனைக்கு வருவாங்க. அப்ப ஏழை குடியானவர்கிட்ட பாடி கொடுத்திருக்க மாட்டார், டெட் பாடியை. ஐஸ்வர்யவானத்துல டெட் பாடி கொடுத்தார். அவன் என்ன பண்ண தெரியுமா? அவனுக்கு இன்னொரு பேர் பேசப்படுது. நான் சொல்றேன், இருப்பதினால என்ன நடக்கும்னா, இந்த பூமியில் உங்கள் பேர் நிலைத்திருக்கும். அவன் பேர் நிலைச்சிருக்கா இன்ன வரைக்கும். இயேசு கிறிஸ்து மரிச்சு 2024 வருஷம் ஆச்சு, இன்னும் அவர் பேர் பேசப்படுகிறது. அரிமத்தாயா ஊரானாகிய யோசேப்பு, ஆமென், அவன் பெயர் பேசப்படும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் செழிப்பாய் வாழ்வதனால் உங்கள் பெயர் பேசப்படும், உங்கள் ஊர் பேசப்படும். அரிமத்தாயா என்கிற ஊர் பேசப்படும், அவனுக்குள் இருக்கிற குணநலங்கள் பேசப்படும். ஆலோசனைக்காரனா இருந்தான், கனம் புரிந்தவனா இருந்தான். நீங்க செழிப்பா இருக்கணுங்க. ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் ஆரம்பத்திலே, நீங்கள் வானத்து நட்சத்திரம், கடற்கரை மலை, பூமியின் தூள் இப்படி இருக்குது. நீங்க சாதாரணமா கால்குலேஷன் போடாதீங்க. உங்கள் மனதின் அரண்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்குது. புரியுது? அதாவது என்னன்னா, மனதில் கட்டி வைத்திருக்கிற அரண்களை தேவ பலத்தினால் உடைக்கணும். இந்த அரண் எல்லாம் நிர்மூலமாகணும். நான் இவ்வளவுதான் அப்படிங்கிற அரண் நிர்மூலமானாதான் இப்போது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி என் பிதாக்களாகிய தேவன் சொன்னபடியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.